ஸோ இந்த மூன்றாம் எக்காலம், இந்த காலகட்டத்தில் இந்த மூன்றாம் எக்காலத்தில் என்ன நடக்குதுன்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் எக்காலத்தில் த ஃபர்ஸ்ட் சாக் ஆஃப் ரோம், இரண்டாவது எக்காலத்தில் ரோமினுடைய இரண்டாவது வீழ்ச்சி நடந்துச்சு. அந்த மூன்றாம் எக்காலம், நான்காவது எக்காலம் முடிகிறப்ப வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் இருக்காது. இப்போ மூன்றாவது எக்காலத்தில் என்ன நடக்குது? தண்ணீரில் மூன்றில் ஒரு பங்கு கசப்பாயிற்று. ஸோ அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையே கசப்பாயிடுச்சு. இன்னும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ராஜா சண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு உக்ரைன் மக்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு 3 வருஷமா சண்டை நடக்குது. உக்ரைன் மக்களுடைய வாழ்க்கை வந்துட்டு எட்டியை போல கசப்பா இருக்கும். அதே மாதிரி தான் அந்த ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு அந்த ரோம ராஜ்யத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை, அந்த கீழ்ப்படியாதவர்களுடைய வாழ்க்கை மிகவும் கசப்பா இருந்தது. வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 10 முதல் 11 வசனங்கள். 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். மூன்றாம் எக்காலத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த பெரிய நட்சத்திரம் யாரை குறிக்கிறது? ஆறுகளில் 1/3 பங்கில் வந்துட்டு அது விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அந்த தண்ணீரில் 1/3 பங்கு கசப்பாயிற்று. இதற்குரிய அர்த்தம் என்ன? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க அந்த மூன்றாவது எக்காலத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நட்சத்திரம் என்பது இது சபைக்குள்ளார நட்சத்திரம்னாக்க போதகர்களை குறிக்கிறது. பட் சொசைட்டியில் நட்சத்திரம்னு சொன்னாக்க நாட்டு தலைவர்களை குறிக்கிறது. ஸோ முக்கியமான தலைவர்களை குறிக்கிறது தான் நட்சத்திரம் என்கிற வார்த்தை. அது சபையாக இருந்தால் போதகர்களாக இருக்கிறார்கள். பட் அது சபையாக இல்லாமல் இது ஒரு கவர்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற முக்கியமான தலைவர்கள். ஸோ நட்சத்திரம்ன்றது ஃபிசிக்கலாக இருக்கிற நட்சத்திரம் கிடையாது. ஏசாயா 14ஆவது அதிகாரத்தில் 4 மற்றும் 12வது வசனம் 2 வசனங்களை வாசிப்போம். நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன் நகரி ஒழிந்து போயிற்றே, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. இங்க பாபிலோன் ராஜாவை பார்த்து தான் விடிவெள்ளின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ஸோ ஒரு முக்கியமான நாட்டு தலைவரை பார்த்து தான் நட்சத்திரம் என்று கர்த்தர் வந்துட்டு பேசி இருக்கிறார். அதே போல தானியேல் 8ஆம் அதிகாரத்திலையும் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. ஸோ நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி, இது பிசிக்கல் நட்சத்திரம் கிடையாது, இது சிம்பாலிக்காக எழுதியிருக்கிறது. நாட்டு தலைவர்களையும், ஸோ இது வந்துட்டு இது ஸ்பிரிச்சுவலாக பேசினாக்க இது பாஸ்டர்ஸை குறிக்கிறது, மத தலைவர்களை குறிக்கிறது ஸ்பிரிச்சுவலாக பேசினா. பட் சொசைட்டியை குறித்து, கவர்மெண்ட்டை குறித்து பேசினாக்க இது நாட்டு தலைவர்களை குறிக்கிறது. நியாயாதிபதிகள் 5:20 வாசிக்கலாம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசாராவோடு யுத்தம் பண்ணின. சிசரா அப்படின்ற ஒரு இஸ்ரவேலுடைய எதிரி இருந்தான் இல்லைங்களா? சிசராவோட இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் யுத்தம் பண்ணப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நட்சத்திரங்கள் சிசராவோட யுத்தம் பண்ணின. நட்சத்திரங்கள் என்பது எதை குறிக்கிறது? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து முக்கியமான தலைவர்களை குறிக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து முக்கியமான தலைவர்களை பார்த்து கர்த்தர் நட்சத்திரங்கள் என்று எழுதியிருக்கிறார். ஸோ நட்சத்திரங்கள் இது நாட்டு தலைவர்களை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. எட்டி என்பது வேர்ம்வுட், இது கசப்பை தான் கொடுக்கும். எட்டி வந்துட்டு கசப்பை கொடுக்கும். வேர்ம்வுட் வந்துட்டு பிட்டர்னஸை குறிக்கிறதுக்காக தான் வேர்ம்வுட் அப்படின்ற வார்த்தையை வச்சிருக்கிறாரு. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 5:4. அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாயிருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பா இருக்கும். எட்டின்ற வார்த்தை எதுக்கு? கசப்புக்கு வந்துட்டு கர்த்தர் எட்டின்ற வார்த்தைய wormwood, it refers to bitterness. எரேமியா 9:15 வாசிக்கலாம். ஆதலால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து. எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும். எட்டி என்பது கசப்பை குறிக்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு. ஸோ wormwood refers to bitterness. எரேமியா 23:15 வாசிக்கலாம். ஆதலால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து, இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். ஸோ புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். எட்டி என்பது கசப்பு தன்மையை குறிக்கிறது. யாருக்கு கசப்பாயிருச்சு? அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை. தண்ணீரெல்லாம் கசப்பாயிடுச்சு, ஜனங்களுடைய வாழ்க்கை கசந்து போய் எதுக்காக நம்ம உயிரோடு இருக்கணும், இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, இந்த ராஜா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறானே, நம்மளை ப்ரொடெக்டே பண்ண மாட்டேங்கிறானேன்னு சொல்கிற அளவுக்கு ஜனங்களுடைய வாழ்க்கை மிகவும் கசப்பாக மாறியது.
ஸோ இந்த தண்ணீர் என்பது ஜனங்களை குறிக்கிறது என்பது நமக்கு நல்லாவே தெரியும். சங்கீதங்களில் வாசிச்சிருக்கிறோம், அதே போல் வந்துட்டு பல வசனங்களில் வாசிச்சிட்டோம். ஸோ பெரிய நட்சத்திரம் என்பது அட்டில்லா அப்படின்ற ஒரு ராஜா இருந்தான். அட்டில்லா த ஹன், அந்த ஹன்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டத்தினுடைய தலைவனாக இருந்த அந்த அட்டில்லா ராஜா, அட்டில்லா த ஹன். ஸோ அவனை தான் பெரிய நட்சத்திரம் என்று கர்த்தர் சொல்றாரு. தண்ணீரில் 1/3 ரோம ராஜ்யத்தில் 1/3 தான் தண்ணீரில் 1/3. தண்ணீரில் 1/3 கசப்பாயிற்று. நதிகளில் நடந்த யுத்தங்கள் எப்படி வந்து ஜென்சரிக்கு வந்துட்டு அவன் சீஸ்ல வந்துட்டு சமுத்திரத்தில் யுத்தம் பண்ணுவானோ, இந்த அட்டில்லா வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் எதுலன்னா ரிவர்ல யுத்தம் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட் இந்த அட்டில்லா. ஸோ இந்த அட்டில்லா வந்துட்டு அந்த ரிவர்ஸ்ல செஞ்ச அந்த யுத்தங்களை பற்றி நிறையவே கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஸோ ரோம ராஜ்யத்தின் மேல அட்டில்லாவின் படையெடுப்பு கிபி 434 முதல் கிபி 468 வரைக்கும் அந்த ரோமனுடைய இன்னொரு வீழ்ச்சியை குறிக்கிறதா. கர்த்தர் வந்து டைம் மேல டைம் கொடுத்து பார்க்குறாரு, அடி மேல அடி கொடுத்து இவங்க திருந்துவாங்களா, இந்த ஐரோப்பா எப்படியாவது திரும்புமா, வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் எங்கிட்டாவது திரும்புமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. இவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் மீண்டும் தண்டனையின் மேலே தண்டனை வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா த கிரேட் பர்னிங் ஸ்டார் யாரை குறிக்கிறதுனா அட்டில்லா த ஹன். ஸோ அந்த ஹன்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டத்தினுடைய தலைவனாக இருந்தான். எட்வர்ட் கிப்பன் அப்படின்ற ஒரு சரித்திரத்தை எழுதினவர் வந்துட்டு இருக்கிறார். ஸோ அவர் எல்லாமே இந்த அட்டில்லா செஞ்ச எல்லா அந்த ரிவர்ஸில் அந்த நதிகளில் நடந்த எல்லா யுத்தங்களையும் எழுதியிருக்கிறாரு. குறிப்பாக ஐரோப்பாவில் இருக்கிற த செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர், அந்த தனுபே ரிவர் வந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே நடந்த யுத்தங்களை பற்றியெல்லாம் எட்வர்ட் கிப்பன் எழுதி இருக்கிறாரு. நிறையா அந்த ரிவர்ஸில் நடந்த யுத்தங்கள், அதன் மூலமாக மக்களுடைய வாழ்க்கை எப்படி பிச்சு கலந்த தண்ணீராக வந்துட்டு மாறிச்சு. குறிப்பாக ரிவர்ஸில் மக்களை வெட்டி போட்டுட்டா என்னங்க நடக்கும்? ஒரு 8 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு ஆற்றுல சண்டைக்கு போக முடியுமா? பட் அப்படி தான் இவன் பண்ணியிருக்கான். 8 லட்சம் பேரை கூட்டிக்கிட்டு அவன் வந்துட்டு அட்டாக்ஸ் எல்லாமே எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிவரோட நேம்ஸ்லாம் இருக்குது. அந்த ரைன் ரிவர், போ ரிவர், அந்த தனியூப் ரிவர்ஸ், இந்த எல்லா நதிகள்லையும் வந்துட்டு 8 லட்சம் பேரை வச்சுட்டு சண்டைக்கு போயிருக்கிறான். அதில் ஒரு 1 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? இவங்கெல்லாம் செத்து போய் நதிகளில் விழுவாங்க. அந்த டவுன் ஸ்ட்ரீமில் என்ன நடக்கும்? கொள்ளை நோய்கள் வரும். ஏன்னா ஒரு 1 லட்சம் பேர் செத்து போய் நதிகளில் இருந்தாங்கனாக்க அந்த பிணங்கள் எல்லாம் நாற்றம் எடுத்து நாரும் பொழுது அந்த தண்ணீரை யாராவது குடிக்கும் பொழுது அங்கே கொள்ளை நோய்களும் வந்து. ஸோ இதெல்லாமே அட்டில்லாவுடைய சரித்திரத்திலையும் ரோம ராஜ்யத்தினுடைய சரித்திரத்தில் தெளிவாகவே எழுதியிருக்குது. ஸோ இந்த 3வது நிறைவேறுதலும் ரோம ராஜ்யத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய அடியாக தான் இருக்கிறது.